இப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாங்கிப்பாங்க. நான் வாங்கிக்கலாம் என்ன, யாரோ ஒருத்தன் வாங்கிப்பாங்க. ஆனால் நம்ம கரன்சிக்கு அப்படி கிடையாது. இந்தியா தான் திருப்பி வாங்கிக்கிறோம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டிமார்டேஷன் டயத்துலையும் அதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணாங்க. கோவிட் டயத்தில் ப்ரைஸ் ரைஸ், இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும்போதும் அதுக்கு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அதுக்கான கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்போ நம்மளை மட்டுமே நம்பி இருக்குது. அப்படி இல்லாமல் உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 40-50 நாடுகள் ருப்பியில் ட்ரேட் பண்ண ஒத்துக்கிட்டா அப்போ நம்ம ஸ்ட்ரென்த். அதெல்லாம் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலேயே வந்து ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டல் என்ன எடுத்திருந்தாருன்னா, டாலருக்கு எதிராக நீங்க போனீங்க அப்படின்னா உங்க எல்லார் மேலேயுமே நான் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா வந்து அந்த டிபெண்டன்சிலேருந்து வெளியில போகுது அப்படின்னும் பொழுது இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பாங்களா அமெரிக்கா? ஓகே, இப்போ ட்ரம்ப்புக்கான மரியாதை வந்து ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆளுக்கான அந்த கேரக்டருக்கான மரியாதை இல்லை, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருக்கனால. இப்போ ட்ரம்ப்பே வந்து ஒரு பாகிஸ்தான் அதிபராவோ ஸ்ரீலங்கா அதிபராவோ இருந்தால் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சிருவாங்க. ஆனால் அமெரிக்க அதிபருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவர் உட்காந்து அவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அவர் செஞ்சிட முடியுமா அப்படின்னா, அந்த கட்டமைப்புக்கு உட்பட்டு அவர் பேசுறதுல ஒரு 20-30% தான் செய்ய முடியும். அவர் ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு ஆல்ஃபாவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பேசுகிறாரு. பட் அந்த அளவுக்கு வேகமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. அவர் பேசுறல, அந்த கட்டமைப்பு என்ன பேசுதோ அதுதானே அவர் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் லவுடராக பேசுகிறாரு. அந்த கட்டமைப்பு வந்து இதை விரும்பினா கூட அது அவ்வளோ லவுடராக பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நட்புணர்வோடு இருக்க வியாபாரம். அதில் நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு நஷ்டங்கிறது 2 பேருக்குமே தெரியும் அது. ஆனால் அவர் வந்து இல்லை, என் நஷ்டத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுகிறார். பட் அவர் அந்தளவுக்கு செய்யலை, அவர் பேசின அளவுக்கு செய்யலை. இந்தியா மேலே 25% டேரிஃப்க்கு அப்புறம் 50% மூவ் பண்ணுவேன்னாரு. சைனா மேலே 100%, 200% அப்படின்லாம் ஒரு செய்தியெல்லாம் வந்தது. பட் ஆனால் அந்த அளவுக்கான ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கலை. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.